இதுதான் இந்த சிவாஜி நகரோட சென்டர் பாயிண்ட். இங்க இப்படிதான் சேலே பண்ணுவாங்க. நீங்க சீப் ரேட்ல பார்க்கணும்னா கூட இங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஹைஃபையான ஒரு இதா பார்க்கணும்னா லேடிஸ் வேணுமா, லேடிஸ்க்கும் இருக்கு, ஜென்ஸுக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் இங்க இருக்கு. இங்க ஒரு பெரிய சர்ச்சு கூட இருக்கு. நிறைய கோயில் நீங்க பார்த்துட்டேன். மாஸ்க்கும் இருக்கு பாருங்க. இதுதான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஸ்லிப்பர்ஸ் கடை மட்டும்தான் இருக்குமே. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஜுவல்ஸ் கடை. இதில் அப்படி இதுதான் இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டென்ட் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நான் இன்னைக்கு பெங்களூர் சீரீஸில் சிவாஜி நகர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சிவாஜி நகரை பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ நானும் இந்த வாட்டி திருப்பியும் போடுறேன். சிவாஜி நகரில் என்னென்ன இருக்குது, நைட் டைமில் என்னென்ன கிடைக்கும், டே ஃபுல்லாக என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். என் சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடலாம். அவங்க வீடியோவில் போகலாம். இந்த சிவாஜி நகருக்கு ஒரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ் ஹோட்டல் முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த ரோடு, இந்த சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து 5 ரோடு டிவைட் ஆகும். முன்னாடியே 2 ரோடு போகுது. ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, அப்படியே பின்னாடி ஒன்று. மெயினாக வந்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து டிசைட் பண்ணுங்கள் எந்த பக்கம் போகணுன்னு சொல்லிட்டு. முக்கியமான ஒன்று, நீங்கள் சிவாஜி நகர் வந்தாலே நீங்கள் எல்லா இடத்துல திரும்புகிற இடத்துல எல்லாமே ட்ரெஸ்ஸு கடை, ஸ்லிப்பர் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ராக்லாம் வெறும் 800 ரூபாய்க்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சுடிதார் மாதிரி கிளாத்திங் மெட்டீரியல் சுடிதார், அது 800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கன்னா உண்மையாக வந்துட்டு வாங்க வேண்டிய விஷயந்தான். சென்னையில் போனீங்கன்னா கண்டிப்பாக 1500 ரூபாய் 2000 சொல்லி சேல் பண்ணுவாங்க அதே கிளாத்தை. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா சந்துலேயும் டிராஃபிக் இருக்கும். ஒரு சந்து சின்னதாக இருக்கும், எல்லா சைட்லையும் கடையாக இருக்கும், கூட்டமாகவும் இருக்கும் இங்கே. அதே மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா மசூதி, கோயில், டெம்பிள்னு சொல்லிட்டு இருக்குங்க. பாருங்க, மசூதி தொழு போயிட்டுருக்கு உள்ள. பக்கத்துல வந்து மாஸ்க் இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த சிவாஜி நகரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். சிவாஜி நகருக்கு உண்மையான பேர் ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா பிளாக் பேலின் தான் இருந்துச்சு. 17th செஞ்சுரியில் சிவாஜி எம்பையர் இங்கே வந்துட்டு அவர் சைல்ட்ஹுட்டை ஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த இடத்துக்கு சிவாஜி நகர்னு இப்போ பேர் வச்சிருக்காங்க. சிவாஜி எம்பையர் வேறு யாரும் இல்லை, சத்ரபதி சிவாஜின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் பேர் தான் இது. இந்த சிவாஜி நகர் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கும் இந்த ஃபுட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் உண்மையாக வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜ் மாதிரி இந்த சிவாஜி நகர். ஏன்னா அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்களோ எல்லாமே இங்கே கிடைக்கும். சிவாஜி நகர் வெறும் ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்லிப்பர் அதே மாதிரி ஃபேஷன்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஜுவல்லரிஸ்க்கு எல்லா விஷயத்துக்கும் இங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் பாருங்கள், ஃபுல்லாகவே ஜுவல்லரிஸ் தான். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ எல்லாமே இங்கே கிடைக்கும். கோல்டும் கிடைக்கும், ஆர்டிஃபிஷியலும் கிடைக்கும், ஃபேன்சி ஐட்டம்ஸும் நிறைய கிடைக்கும். நம்ம ஊரில் எல்லாருமே அளவாக போடாமல் அளவுக்கு மீறி போட்டு இந்த மாதிரி தான் தெரியுறாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஜுவல் கடைங்களாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு ஜுவல்லரி ஷாப்பு, கோல்டாக இருக்கலாம், மேபி ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம். பட் நீங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ அது இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ நீங்கள் சீப் ரேட்டில் பார்க்கணுன்னா கூட இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி ஹைஃபையான ஒரு இதாக பார்க்கணுன்னா கூட இங்கே பார்க்கலாம். பிராண்டட் ஷோரூம்ஸும் வந்துட்டு ஒரு சில ஷோரூம்ஸ் இங்கே இருக்கும் இந்த சிவாஜி நகரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று, முஸ்லீம்கள் மாஸ்க்கு, ஹிந்துஸ்க்கு டெம்பிள், அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து சர்ச்சு, மூணுமே இங்கே பக்கத்தில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டெம்பிள் ஒன்று இருக்குது சின்னதாக. பட் ஒன்று மட்டும் இல்லை, எப்படி ஒரு 3-4 டெம்பிள் ஆச்சும் இங்கே இருக்கும். பெரிய டெம்பிளும் ஒன்று இருக்குது இங்கே. நம்ம ஸ்டார்டிங்கில் காட்டணும் பார்த்தீங்களா சென்டர் பாயிண்ட், அதே சென்டர் பாயிண்ட் தான். நாங்கள் இப்போ 3 இது ஆக்சுவலாக முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ இதுக்குள்ளேயும் போகலாம். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்ற இடமும் இருக்கும். என்ன சின்ன கடை பெரிய கடை என்ன கடையாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இங்கே சேல் பண்ணுவாங்க வெளியே வச்சு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பேரம் பேசுனீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே சீப் ரேட்டில் வாங்கிட்டு போகலாம். நல்ல பெஸ்ட்டு கிளாத்து இங்கே.
ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நம்ம ஜுவல்ஸ் கடை பார்த்தோம்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்லிப்பர்ஸ் கடை. இங்கே பாருங்கள், ஷோரூமும் இருக்குது, சின்ன சின்ன கடைங்களும் இருக்குது இங்கே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஷூ ஸ்லிப்பர் கடை. அதே மாதிரி வந்துட்டு ரேட்ஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பேரம் பேசி தான் வாங்கணும் எதாக இருந்தாலும். நிறைய கடையில் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்னு போட்டிருப்பாங்க. ஸோ சிவாஜி நகருக்குள்ளே போந்தாலே நம்ம வந்துட்டு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளே வந்துட்டோம் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைஃபையாக கிடைக்கும், டீசெண்டான ஏரியா. கொஞ்சம் இது எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லி, அந்த பிராண்டுக்கு ஏற்ற காசு அந்த மாதிரி சொல்லலாம் இந்த இடத்த. ஸோ நீங்கள் சிவாஜி நகர் வந்தீங்கன்னா அங்கே எதுவும் செட் ஆகுதுன்னா நீங்கள் இங்கேயும் வரலாம். சிவாஜி நகர் தாண்டி இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தீங்க வைங்களா, கொஞ்சம் உங்களுக்கு பீஸாக இருக்கும். அதே மாதிரி ரோடு வந்துட்டு க்ளீனாகவும் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹைஃபை ஏரியாக்குள்ளே பூந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஃபுல்லாக ஷோரூம்ஸு, கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு லைனாக விட்டுருப்பாங்க. சிவாஜி நகரில் வந்துட்டு கச்சாங்கச்சான்னு இருக்கும், கச்சாங்கச்சான்னு இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பெருசாக இருக்காது. அப் அண்ட் டவுன் வந்துட்டு காரு பைக்கெல்லாம் கரெக்டாக போவோம் அந்த இதுலேயே. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் வந்துட்டு போங்க. இங்கே சிவாஜி நகரில் உங்களுக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது. லேடிஸ்க்கு ட்ரெஸ் வேணுமா, ஸ்லிப்பர் வேணுமா, அதே மாதிரி டிராஃபிக் வேணுமா, ஜுவல் வேணுமா, ஸோ அந்த மாதிரி இங்கே எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க், ஒரு டெம்பிள் காட்டணும். பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு மாஸ்க் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு நான் 4-5 மாஸ்க் பார்த்துட்டேன். இங்கே கோயிலும் அதே மாதிரி 4-5க்கு மேலேயே பார்த்துட்டேன். சர்ச்சும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு அங்கே தான் வந்துட்டு அந்த சைடு தான் போகிறோம். நிறைய பேர் இந்த சர்ச்சையும் ஒரு லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க சிவாஜி நகருக்கு. இந்த சர்ச்சும் இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டில் ஒன்று. நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுறாங்க. டே டைம் வந்தீங்க வைங்களேன், இந்த சர்ச் பக்கம் ஃபுல்லாகவே வந்துட்டு கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் இந்த சர்ச்சை வந்துட்டு ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இங்கே பெங்களூரில் இருக்கிறவங்க இந்த சர்ச்சை விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு மாஸ்க் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இடமே. சிவாஜி நகருக்கு நீங்கள் ஈவினிங் டைம் வந்தாலே நிறைய விஷயத்தை வந்துட்டு புதுசாக பார்க்கலாம். நிறைய வந்துட்டு இஷ்டப்பட்டு நீங்கள் நிறையாவே சாப்பிட்டுட்டு போகலாம். இங்கே வெரைட்டிஸ் அவ்வளோ கிடைக்கும். அதே மாதிரி சிக்கன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம், மட்டனில் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம், முக்கியமாக பீஃபில் வந்துட்டு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். நல்லா திருப்தியாக இந்த ஃபுட்டிஸ் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களை விட அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே இங்கே வந்துட்டு இருக்கும்போது இந்த கடையில் ரொம்பவே கூட்டம் பார்த்தேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு வச்சுருக்காங்க இனிப்பு வகைகள். ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன தான் இருக்குது, ஏன் அவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு குலாப் ஜாம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி கடை பேர் என்னன்னு சொல்லிட்டும் அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு இந்த குலாப் ஜாமுன் சரி, எல்லாம் ரேப்டின்னு ஒன்று இருக்கும், அதுவும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக. दुकान का नाम क्या है? स्पेशल बुरहानपुर खोवा जगह पे लोकेशन बोल दो। शिवाजी नगर बड़ौदा बेंगलोर। இது ஜிலேபி மாதிரி ஏதோ தந்தாங்க. ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு இது பார்க்கவே. நெக்ஸ்ட் நம்மளும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ராப்டின்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்துட்டு சாப்பிட்லாம். இதுவும் வந்துட்டு உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி வந்துட்டு சாப்பிட்ருக்கேன், பட் இங்கே இல்லை, வேறு இடத்துல.
இதோ இதுதான் ராப்டி. இது வந்துட்டு வெறும் பால்லையும் மலாயிலையும் வந்துட்டு செய்வாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது அப்படி வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி ஜிலேபி எப்படி இருக்கு? குலாப் ஜாமுன் வேற லெவல். ஆக்சுவலாக மூணுமே வந்துட்டு வேற லெவலு. குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா தான். ஜிலேபி வந்துட்டு 1/4 கிலோ வந்துட்டு 100 ரூபான்னு தராங்க. ரப்டி வந்துட்டு 100 கிராம் 60 ரூபான்னு தராங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெறும் நாங்கள் சாப்பிடுவோம், பட் சாப்பிட்றது காட்டுவேனான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஷீக் இருக்குது, அப்புறமா வந்துட்டு சிக்கன்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு தவா கறி, ஹரியாலி சிக்கன்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு மட்டன் சூப்பர் இருக்குது. खाओ भाई. ये उधर भवन பெங்களூரே வந்து பிஸியாக தான் இருக்கும். பட் இந்த கமிஷன், அதாவது இந்த சிவாஜி நகர் வந்துட்டு இன்னும் பிஸியாகவே இருக்கும். இங்கே எப்போவுமே பிஸியாக இருக்கும். நைட்டு 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கறி கடைங்களும் வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்கும். எல்லா வகையான கறியும் கிடைக்கும், மீட்டும் கிடைக்கும், சிக்கனு, மட்டனு, பீஃபும் கிடைக்கும் இங்கே. அதே மாதிரி இதோட நம்ம கிளம்பி வெளியே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வேறு வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இங்கே பாருங்கள் நைட் டைம்லேயும் எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைனலியே வந்துட்டு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் பெங்களூரில் கப்பன் பார்க் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன்.